பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிராமணர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கும்பகோணம் திமுக எம்எல்ஏ அன்பழகன் பேசியிருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பிராமணர் சங்க விழா நடைபெற்றது. இதில் திமுக எம்எல்ஏ அன்பழகனின் பிறந்தநாளை ஒட்டி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடே வேண்டாம் என பேசினார். எங்களுக்கு எந்த இடஒதுக்கீடும் பர்சன்டேஜ் கொடுக்காதீங்க. நீங்க தயவு பண்ணி நோட் பண்ணி பார்க்கணும். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், நீ இது மாதிரி 1% 1% கொடுத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பிராமணர்களை நீ சோம்பேறியாக ஆக்க வேண்டாம். அவனை நீ கொடுக்காமல் இருந்தால் படித்து நீட்டு தேர்வோ எந்த தேர்வோ எல்லாத்திலையும் மேல வருவான், இல்லைன்னா வரமாட்டான். இதைத் தொடர்ந்து பேசிய திமுக எம்எல்ஏ அன்பழகன் அனைத்து சமுதாயத்தினரும் இடஒதுக்கீடு வேண்டும் என கேட்டு வரும் நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என கூறுவதாக தெரிவித்தார். அப்போது மேடையில் இருந்த ராமநாதன் தான் அவ்வாறு கூறவில்லை என எதிர்ப்பு தெரிவித்ததால் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பேசிய திமுக எம்எல்ஏ அன்பழகன் ஏழை எளிய பிராமணர்களும் வாழ்க்கையில் முன்னேற இடஒதுக்கீடு வேண்டும் என கூறினார். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் ராமநாதன் கூட சொன்னார், அவர் கருத்து நல்ல கருத்தாக இருக்கலாம், ஆனால் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் எல்லா சமூகமும் இன்றைக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கையும் அதுதான், இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறீர்கள். ஆனால் அவர் சொல்கிறார் இடஒதுக்கீடு வழங்கிவிடக் கூடாது என்று சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. சரி, பரவாயில்ல, அப்படி எடுத்துக்குவோம், அப்படி எடுத்துக்குவோம் தம்பி, அப்படி எடுத்துக்குவோம். நான் கேட்கறது என்னன்னா, இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு அனைவரும் வசதியானவர்களா, அனைவரும் தொழிலதிபர்களா, அனைவரும் பணக்காரர்களா, அனைவரும் மிட்டாமிராசுகளா? ஏழை எளிய பிராமணர்கள் இல்லையா? ஏழை எளிய பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லையா?